பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம் பக்கமாய் கடந்து வந்து அற்புதங்களை செய்கிற கடவுள். அந்த தெய்வம் இந்த வானத்தையும் பூமியையும் அண்டசராசங்களையும் உண்டாக்கின கடவுள். அவர் பேசின ஒரு அழகான வார்த்தை நம்மளை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது, நம்மளுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. அந்த வார்த்தை தான் என்ன என்று சொல்லி இந்த நேரத்திலே நாங்கள் சற்று தியானித்து பார்க்க போகிறோம். தேவனுடைய வசனம் எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு மகிமை பொருந்தினது, எவ்வளவு மாறாத அற்புதமான வார்த்தையாய் இருக்கிறது. 115வது சங்கீதம் 12வது வாக்கியம் இப்படி சொல்கிறது: கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம், பல காரியங்கள் உண்டு. ஆனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்முடைய நினைவாய் இருக்கிறார். பாருங்க, நம்ம நினைச்சவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. இந்த வானத்தை பூமியை அண்டசராசரங்களை உண்டாக்கி அவைகளில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த ராஜாதி ராஜா, அந்த மகா மேன்மை பொருந்தின கடவுள் நம்மளை நினைச்சிருக்கிறாராம். நம்ம நினைச்சா ஆசீர்வாதம் தான். நம்மளை மறந்துட்டாரண்டா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது, நாம் உயிர் வாழ முடியாது. தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்மளை நினைக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே, எங்களை எல்லாரும் மறந்துட்டாங்க, ஆண்டவர் எங்களை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, சொந்த பந்தங்கள் கூட இருக்கிற உறவுகள் கைகோர்த்து நிற்க வேண்டியவர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? பயத்தோடு இருக்கிறீங்களா? பல சூழ்நிலையில நெருக்கப்பட்டு போய் இந்த வசனத்துக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நினைத்தபடியினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுளாய் இருக்கிறார். ஒரு உதாரணமாக உங்களுக்கு ஒரு நபரை நான் காட்டி கொடுக்கட்டும். ஜோசப் என்கிற மனிதன் இருந்தார். அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அங்கே ஒரு பானபாத்திரக்காரனும் இருந்தார். அவனுக்கு ஒரு சொப்பனம் காண்பிக்கப்பட்டது. அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லி, நீ குறிப்பிட்ட நாட்களில் மறுபடியும் ராஜ அரண்மனையிலே வேலை செய்வதற்கு நீ போய்விடுவாய், உன் தலை உயர்த்தப்படும், நீ பழைய வேலையிலே அமர்த்தப்பட்டு நீ மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய், அப்பொழுது என்னை நினைத்து கொள் என்று சொல்லி யோசேப்பு அங்கே சிறையில் இருக்கிற பொழுது அந்த பானபாத்திரக்காரனுக்கு சொல்லி அனுப்புகிறார். அந்த மனிதன் அதே போல தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ராஜ அரண்மனைக்கு மறுபடி போனான், வேலையில் அமர்த்தப்பட்டான். எல்லாம் உயர்வும் வந்த பொழுது அந்த மனிதனோ யோசேப்பை மறந்து போய்விட்டான். அவனுக்கு நினைவில்லாமல் போனது. அவன் நினைக்கவே இல்லை யோசேப்பை. என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன ஒரு மனிதன், அவனுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தரிசனம் கொடுத்த தெய்வம், யோசேப்புக்கு சொப்பனங்களை வெளிப்படுத்தின கடவுள் அவரை மறக்கல. சில சோதனைக்கு உட்பட்ட பொழுதும் அவர் நினைவாகவே இருந்தார். தேவன் யோசேப்பை நினைத்தார், அந்த சிறையிருப்பை மாற்றினார். விலங்கிடப்பட்ட கால்கள் அந்த சிறை அனுபவத்தில் இருந்து தெய்வம் அந்த மனிதனை விடுவித்து யோசேப்பை மறுபடி அரியணையில் அமரும்படி தெய்வம் அனுக்கிரகம் செய்தார். எந்த மனிதரை அங்கே நினைத்துக்கொள் என்று கேட்டாரோ அந்த மனிதர்கள் மறந்த பொழுது தரிசனம் கொடுத்தவர், சொப்பனம் கொடுத்தவர், வாழ்க்கையில் திட்டத்தை வைத்திருந்த தெய்வம் யோசேப்பை மறந்து போகவே இல்லைங்க. இதே போல உங்களையும் படைத்த கடவுள் உங்கள் நினைவாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவர்கள், நீங்க நம்பினவர்கள், இவர்களால் எனக்கு உயர்வு வரும், இவர்களால் ஒரு நன்மை நடக்கும் என்று சொல்லி நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், நினைக்காமலும் போயிருக்கலாம். ஆனால் உங்களை படைத்த கடவுள் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். அவரிடத்தில் சரணடையுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவா ஜீரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், உங்களோட தடைகள் விலகும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நான் மன்றாடுகிறேன்.
தெய்வமே, எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கிற இந்த உள்ளங்களை, காயங்களை கட்டுங்க சுவாமி. கண்ணீர்களை தொடையுங்க, சமாதானத்தை கொடுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.